Hello friends, welcome to Sneha's Cooking Diary. நம்ம சாம்பார் செய்யறதுக்கு சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/2 kg துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், தூர் தால். இது நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். டூ to 3 times நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி தண்ணி ட்ரெயின் ஆகிற கண்டெய்னருக்கு போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகட்டும். ட்ரெயின் ஆனதும் ஒரு கிளாத் போட்டு நம்ம ஃபேன் காற்றுல ஆற விடலாம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிறதுக்கு விடணும். ஃபேன் காற்றுல தான் நான் ஃபேன் போட்டுட்டு அப்படியே நம்ம இது ட்ரை பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே இது காஞ்சிடும். நிழல்லே நம்ம ஃபேன் காற்றுல நான் கிச்சனில் தான் டைனிங் டேபிள் மேலே போட்டு காய வைக்கிறேன். ஒரு 1 hour நம்ம இப்படியே பண்ணி விட்டோம்னா இது நல்லா க்ளீனாக ட்ரை ஆகிடும். நம்ம செய்கிறது ப்ரீமிக்ஸ் சாம்பார் பவுடரு. அதனால தான் நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுள்ளவே இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு அது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக கூட இருக்கும். ஓகே, இது ட்ரை ஆகட்டும். நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி நம்ம நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம செய்யும் போது அது நம்மளுக்கும் நல்ல ஒரு க்ளீன் ரெசிபியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் எடுத்துன்னு போயிட்டோம்னா நம்மளுக்கு குக்கிங் ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இது என் ஹஸ்பண்டும் என் சன்னும் அப்ராடில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சாம்பார் ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்காக தான் நான் இது ரெடி பண்ணியிருக்கேன். சாம்பார் ப்ரீமிக்ஸ் செய்கிறது பார்த்துக்கலாம் வாங்க. பருப்பு காய வச்சது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் மேலே ஒரு தவா வச்சுக்கினேன். இந்த பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக சூடு ஏறுற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மெல் வர மாதிரி வறுத்தா போதும். ரொம்ப ப்ரௌனாக பிளாக்காக ஆகிறதுக்கு விடக்கூடாது. பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்க, ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண பருப்பு ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது ஆறட்டும். Five 100 கிராம் பருப்பு எடுத்தேன் நான். அதுக்கு 100 கிராம் தனியா எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 100 கிராம் மிளகாய் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, புளி கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன குட்டி லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன். இதெல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகா, தனியா, சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் புளி, இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 500 கிராம் 1/2 kg அளவு தூர் தால். அதுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் போட்டிருக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ண மசாலாஸ் எல்லாம் கூல் ஆகிடுச்சு. கெட்டி பெருங்காயம்னா நம்ம இது ரோஸ்ட் பண்ணும்போது அதுவும் போட்டுக்கலாம். ஆனால் நான் தூள் பெருங்காயம் போடுறதுனால இப்போ போடுறேன். பெருங்காயம் 1 டீஸ்பூன் அளவு,
வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெந்தயம் நம்ம மசாலாவோடு போட்டால் ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கசப்பாயிடும். நான் செப்பரேட்டாக பண்ணேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டால் போதும். இப்போ நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ண எல்லா மசாலாஸும் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி வந்துடலாம். நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு தான் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சு சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர் இந்த ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயிலில் போட்டு இது கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். எல்லா குவான்டிட்டியும் நம்ம கிரைண்ட் பண்ண எல்லா குவான்டிட்டியும் போட்டுக்கின்னு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான். இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடரு நம்ம இப்படி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஆயிலே இப்படி ஒரு 2 to 3 மினிட்ஸ் இப்படி மசாலா ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு இப்படி விட்டுடணும். இப்போ எனக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. கூலிங் விடலாம். இது ஆறட்டும். நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கின்னு நல்லா ஆற வச்சுக்கலாம். சாம்பாருக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம போட்டு பாயில் பண்ணிக்கலாம். பிரிஞ்சாலும் எடுத்து வச்சுருக்கேன். 4 பிரிஞ்சால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரிஞ்சால் வந்து நல்லா நம்ம காம்போடு போட்டாக்க பிரிஞ்சால் வந்து நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கும். முள்ளு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு சாம்பார் குயிக்காக ஆகணுன்றதுக்காக நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். நார்மல் வாட்டரில் கூட நம்ம பாயில் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு உப்பு மஞ்சள் போட்டுக்கலாம். பாயில் ஆகட்டும்.
ஒரு அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நம்ம க்ளீனாக வீட்லேயே ஹைஜீனிக்காக பவுடர் நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும்னாக்கா எப்போவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்பார் செய்யணுன்ற பிரச்சனையே இருக்காது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸு இல்லை வீட்டில் என்ன இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி பவுடர் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். டென்ஷனே இருக்காது. ஓகே, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடரில் நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம். காயெல்லாம் போட்டு ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து நான் ஒரு கரண்டி சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர் போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் நம்ம பாயில் பண்ணது குக் ஆகிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. பூண்டு வெங்காயமும் இதில் போட்டிருக்கோம். பாருங்கள், டொமேட்டோ எல்லாம் கூட நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண சாம்பார் ப்ரீமிக்ஸ் ஹாட் வாட்டரில் தான் இதை மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 5 minutes இந்த வெஜிடபிளில் பாயில் ஆகட்டும். நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர் போட்டு சாம்பார் செஞ்சோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் போட்டுக்கலாம். காரம் வந்துட்டு நம்ம சாம்பார் மிக்ஸ் பவுடர் செய்யும் போது நம்ம அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் காஞ்ச மிளகாய் அதிகமாக போட்டு நம்ம அது கூட சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இதுலேயே கொஞ்சம் கூட பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். சாம்பாரில் உப்பு மட்டும் இதில் டேஸ்ட் பார்த்துக்கணும். நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி வெஜிடபிள் குக் பண்ணும்போது நம்ம சால்ட் போட்டோம். 5 minutes இது மசாலாவில் நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம ப்ரீமிக்ஸ் சாம்பார் பவுடர் செய்ததில் நம்ம சாம்பார் சேர்ந்துட்டோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கணும். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். திக்னஸ் பாருங்கள். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டால் இன்னும் திக்காகும் குழம்பு. இல்லை கீ போட்டு நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் போட்டு வச்சு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எங்கன்னா ட்ராவலிங் போகும்போது இல்லை வெளியே எங்கன்னா போயிட்டு வந்தால் கூட நம்ம இமீடியட்டாக சாம்பார் செய்யறதுக்கு இந்த பவுடர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகிற லேடிஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ செஞ்சுருக்கிற சாம்பார் 4 பேருக்கு ஆகிற மாதிரி தான் செஞ்சேன் குவான்டிட்டி. அதுக்கு நான் எவ்வளோ பருப்பு போடுறோமோ அந்த அளவு குவான்டிட்டி தான் நான் இந்த பவுடர் போட்டு செஞ்சுருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ சாம்பார் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பவுடர் போட்டு செஞ்சுக்கலாம். நம்ம ப்ரீமிக்ஸ் சாம்பார் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.